பிரியமானவர்களே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ. இந்த வசனம் ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவாக சொல்லுது பாருங்க. தேவ ஆவியானவர் தேவபுத்திரரை நடத்துகிறார். தேவபுத்திரர் என்பது நீங்களும் நானும் தான், வேற யாரும் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட தேவ மக்கள், அவர்களை தேவ ஆவியானவர் நடத்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. குறிப்பாக ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கு எந்த விதத்திலெல்லாம் உதவி செய்கிறார் என்பதை பற்றி பவுல் எழுதுகிறார். அதில் ஒரு உதவி, ரொம்ப ரொம்ப முக்கியமான உதவி என்னன்னா, தேவ ஆவியானவர் தேவபுத்திரரை நடத்துகிறார். அவர் எதற்குள்ளே நடத்துகிறார், எப்படியெல்லாம் நடத்துகிறார், அதை புரிந்துகிறது ரொம்ப முக்கியம். எதற்குள்ளாக ஆவியானவர் நம்மை நடத்தி செல்கிறார்னு சொன்னால், தேவ சித்தத்திற்குள்ளே நம்மை நடத்தி செல்கிறார். அதுதான் முக்கியமானது பாருங்க. பர்சனல் லைஃப்பில், குடும்ப வாழ்க்கையில், வேலையில், இப்படி பல காரியங்களில் தேவ சித்தம் என்னவோ அதற்குள்ளாக ஆவியானவர் நம்மை நடத்தி செல்கிறார். சரி, எப்படியெல்லாம் நடத்துகிறார்? இதில் தான் ஒரு பெரிய ஒரு குழப்பமே இருக்குது பாருங்க. எப்படி ஆவியானவர் நடத்துகிறார்? பொதுவாக விசுவாசிகள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? தேவன் வார்த்தையின் மூலமாக அல்லது ஆவியானவர் வார்த்தையின் மூலமாக நம்மை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ரொம்ப உண்மை. அப்போ வார்த்தையின் மூலமாக மட்டும்தான் நடத்துகிறாரா? வேறு எந்த விதத்துலையும் அவர் நடத்துவது கிடையாதா? நடத்துகிறார். நிறைய விதங்களை நடத்துகிறார். அதை தான் ஒவ்வொன்றா நாம் படிக்க போகிறோம். முதலாவது அவர் எப்படி நடத்துகிறார் என்பதை குறித்து ரோமர் 8:14 நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ஆவியானவர் நம்மை நடத்துகிறார்னு வருது இல்லையா? இது ஆங்கிலத்தில் we are led by the spirit என்று வருது பாருங்க. LED, led என்று வருகிறது. ரொம்ப முக்கியம். அந்த led என்ற ஆங்கில வார்த்தைக்கு கிரேக்க மொழியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, டு கைட், டு டைரக்ட், டு லீட் என்று அர்த்தம். ஆவியானவர் நம்மை நடத்துகிறார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த கிரேக்க வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லலை. அந்த கிரேக்க வார்த்தை ஏகோ என்று வருகிறது. AGO, ஏகோ. அந்த ஏகோ என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், பரிந்துரைக்கப்பட்ட ஒரு செயல்முறையை பின்பற்றும்படி மற்றவர்கள் மீது செல்வாக்கு அல்லது தாக்கம் செலுத்துதல். நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன். பரிந்துரைக்கப்பட்ட ஒரு செயல்முறையை பின்பற்றும்படி மற்றவர்கள் மீது செல்வாக்கு அல்லது தாக்கம் செலுத்துவது அப்படின்னு. அல்லது இப்படி சொல்லலாம், மாற்றி அமைக்கும் ஒரு சக்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏகோ, அந்த கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆவியானவர் நம்மை நடத்துகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், ஆவியானவர் நம்ம கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறது கிடையாது. அல்லது நம்ம காலரை பிடிச்சி இந்த வழிதான் நீ போகணும் அப்படின்னு நம்ம புஷ் பண்ணுறது கிடையாது. பாருங்கள், என்ன செய்கிறாரா? நமக்குள்ளே ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை தான் செல்வாக்கு, தாக்கம் என்றெல்லாம் நம்ம சொல்லுகிறோம். இப்போது ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வருகிறார். நம்மையும் அறியாமல் நமக்குள்ள ஒரு தாக்கத்தை கொண்டு வந்து தேவ சித்தத்துக்குள்ள ஆவியானவர் நம்மை கொண்டு போகிறார் பாருங்க. ஆகவே தான் வேதம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகளை தேவ ஆவியானவர் நடத்துகிறார் அப்படின்னு. அப்போ எப்படி நடத்துகிறார்? நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. நமக்குள்ள ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வருகிறார், ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறார். அப்போ அந்த தாக்கத்தின்படி நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம். அதை விளக்குறோம் பாருங்க வேதத்திலிருந்து. லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா, அங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு அப்படின்னு வருது இல்லையா? தமிழில் கொண்டு போகப்பட்டு அப்படின்னு வருது, ஆங்கிலத்தில் லெட் என்று வருகிறது. ரோமர் 8:14 அதே லெட் என்று வார்த்தை வருகிறது. அங்கே தமிழ் எப்படி மொழிபெயர்க்கிறாங்க? ஆவியானவர் நடத்துகிறார் அப்படின்னு. அப்போ பாருங்கள், ஒரே ஆங்கில வார்த்தை லெட், அது ஒரு இடத்துல தமிழில் நடத்துகிறார்னு வருது, இன்னொரு இடத்துல கொண்டு போகப்பட்டு என்று வருகிறது. சரி, இப்போ மார்க் 1:12 வாசிக்கிறேன். உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார் என்று வருகிறது. ஏவினார்னா தெரியல, தூண்டி விடுறது அப்படின்னு. சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள் இது எப்படி வருதுன்னா, கம்பல்டிம் அப்படின்னு வருது. ஆவியானவர் இயேசுவை கம்பல் பண்ணினார் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும்? வலுக்கட்டாயம் பண்ணுறது. இல்லை இப்படி தான் செஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி கம்பல் பண்ணுற மாதிரி வருது இல்லையா? ஆக்சுவலாக அந்த ஆங்கில வார்த்தை அந்த கம்பல்னு போட்டுட்டாங்க, ஆனால் அப்படி கிடையாது. தமிழில் நல்லா வருது, ஏவினார் அப்படின்னு சொன்னால் அவருக்குள்ள அந்த தாக்கத்தை உண்டாக்குகிறார், அவரை தூண்டி விடுகிறார், செயல்படும்படி செய்கிறார். அதுதான் அந்த வருது பாருங்க.
அப்போது ஆவியானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு எந்த விதத்தில் அங்கே உதவி செய்கிறார், எப்படி அவரை நடத்துகிறான்னு சொன்னால், he was influencing ஜீசஸ். இயேசுவுக்குள்ளே ஒரு தாக்கத்தை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து சோதிக்கப்படும்படி அவரை வனாந்திரத்துக்கு அவர் கொண்டு போகிறார் பாருங்க. ஒரு சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் கம்பல்டுன்னு வருது. ஒரு சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் வாசிங்கன்னா ட்ரோவ் அப்படின்னு வருது. ட்ரோவ்னா என்னன்னு தெரியல, விரட்டுறது. அப்போ ஆங்கில மொழிபெயர்ப்புகள் சில சமயத்தில் நமக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்குறது. தமிழில் ரொம்ப அழகாக மொழிபெயர்த்து இருக்கிறாங்க, ஏவினார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிரேக்க வார்த்தை ஞாபகம் வச்சுங்க, ஏகோ ஏகோ என்கிற அந்த கிரேக்க வார்த்தை அப்படின்னு சொன்னால் ஒரு தாக்கத்தை உள்ளே உண்டாக்குவது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆங்கிலத்தில் சொல்லும் போது அந்த ஏர்ஜ் அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள். இதை சரியாக தமிழில் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஏர்ஜ் நம்ம சொல்கிறோம் இல்லை, சில நேரத்தை என் மனசில் தோணுது, இப்படி எனக்குள்ளே வருது, நான் நினைக்கிறேன், இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றல, அதுதான் ஏர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அப்போது ஆவியானவர் அந்த ஒரு விதமான ஏர்ஜை நமக்கு கொடுக்குறாரு பாருங்கள். இதை வந்து உலகத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா ஹஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஞ்ச் அப்படின்னு சொன்னால் இன்ட்யூஷன், உள் உணர்வு என்று சொல்லலாம். ஆனால் அதை விட சிறந்தது எப்படி சொல்லலாம்னு சொன்னால் சப்கான்ஷியஸ் கெஸ்ஸிங் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆழ் மனதில் நாம் ஒன்று யூகிக்கிறோம். ஆகவே தான் நம்ம சொல்கிறோம், நான் அப்போவே யோசித்தேன், எனக்குள்ளே அப்படி தோணுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. நம்முடைய ஆழ் மனதிலே நம்ம கெஸ் பண்ணுறது, இதுதான் ஹஞ்ச் பாருங்கள். இந்த ஹஞ்ச் என்பதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த ஹஞ்ச் என்பது எப்போவுமே எப்படின்னு சொன்னால் அது வந்து சடனாக வரும், இம்பல்சிவாக வரும். அதுதான் ஹஞ்ச். நான் சொன்னேன் இல்லையா, ஆழ் மனதில் உண்டாகிற அந்த எண்ணம், அது திடீர்னு தோணும். அது மட்டுமல்ல, அது திடீர்னு தோணுவது மட்டுமல்ல, அதற்கு காரணிகள் சில இருக்குது பாருங்கள். திடீர்னு அப்படி வந்துடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு இல்லையா. என்ன காரணம்? பயமாக இருக்கலாம், சந்தேகமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆசையாக இருக்கலாம், அல்லது டெம்பரவரியாக உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீலிங் வருது. அந்த ஃபீலிங் வந்து திடீர்னு அந்த ஹன்ச்சை உங்களுக்கு கொண்டு வரலாம். இன்னொன்று, இந்த ஹன்ச்சுக்கு காரணம் என்னென்னா இந்த ஸ்பெக்குலேஷன், ஒரு யூகத்தன்மை, யூகிக்கிறது பாருங்கள். அதனால கூட ஹன்ச் உண்டாகலாம். ஆனால் ஆவியானவர் நம்மை நடத்தும் போது அது ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படின்னு சொன்னால் ஆவியானவருடைய நடத்துதல் எப்போதுமே இட் வில் அலைன் வித் த ஸ்கிரிப்சர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியானவர் உங்களை இதை செய், இதை செய்யாத, இந்த வழியில் போ அப்படின்னு சொல்லும்போது அவருடைய வழி நடத்துதல்கள் எப்போதுமே வேத வாக்கியங்களுக்கு ஒத்திருக்கும். ஒரு நாளும் வேத வாக்கியங்களுக்கு முரணாக இருக்காது. வேத வாக்கியங்களை கொடுத்தது ஆவியானவர் தானே. ஆகவே ஒரு நாளும் ஆவியானவர் வேத வாக்கியங்களுக்கு முரணாக நம்மை வழிநடத்துவதே கிடையாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதற்கு ஏற்றவாறு தான் ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அப்போது நடத்துகிறார் என்று சொல்லும்போது முதல் காரியம் நான் சொன்னேன், தேவ சித்தத்திற்குள்ளே நம்மை நடத்துகிறார். அதை எப்படி அவர் செய்கிறார்னு சொன்னால் அந்த ஏர்ஜிங்கை கொடுக்கிறார், நமக்குள்ளாக ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறார். அப்போ நமக்கு தெரியுது, ஓ ஆவியானவர் நமக்குள்ளே இதை செய்கிறார், நமக்குள்ளே இதை பேசுகிறார் அப்படின்னு. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம், ஆவியானவர் தான் உண்மையிலே பேசுகிறாரா, இல்லாட்டி நானே நினைக்கிறேன்னா இது ஒரு ஹன்ச்சா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்தாலும் கூட அந்த சந்தேகத்தை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு சொன்னால் வசனத்தோடு கூட நீங்கள் ஒப்பிட வேணும். இதுக்கு தான் நம்முடைய உள்ளத்தை வசனத்தினால நம்ம நிரப்பணும். ஆவியானவர் பேசும்போது அப்புறம் போய் பைபிளை தேடினும் கூடாது, இது இங்கே இருக்கா அது அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நம்முடைய உள்ளத்தை வசனத்தினால நிரப்பும் போது அப்போ ஆவியானவருடைய அந்த அர்ஜிங், அந்த இன்ஃப்ளூயன்ஸ், இதை செய்யணுன்ற ஒரு எண்ணத்தை ஆவியானவர் நமக்குள்ளே கொண்டு வரும்போது உடனடியாக வசனத்தோடு கூட நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓ இது வசனத்தோடு ஒத்து இருக்கா, அப்போ நிச்சயமாக ஆவியானவர் தான் பேசுகிறார். இது வசனத்தோடு ஒத்து வரலையா, அப்போ இது ஆவியானுடைய சத்தம் கிடையாது, இதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு அப்படி போகலாம் பாருங்கள். அப்போ அருமையானவரில் பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் வழிநடத்துகிற பல விதங்களில் ஒன்று என்னன்னு சொன்னால் அந்த ஏகோ நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய மனதிலே ஒரு தாக்கத்தை உண்டாக்கி, ஒரு ஏர்ஜிங்கை உண்டாக்கி, அதுவும் அந்த ஏர்ஜிங் வந்து தேவனுடைய வார்த்தையோடு ஒத்திருக்கும்படி செய்து இப்படி தான் ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அடுத்த வீடியோவில் அவர் ரெண்டாவது எப்படி நடத்துகிறார் அதை நம்ம கவனிக்க போகிறோம். God bless you.